எசேக்கியேல் 16 அதிகாரம் 28, 29 வசனங்கள். நீ திருப்தி அடையாததனால் அசிரிய புத்திரரோடும் வேசித்தனம் பண்ணினாய். அவர்களோடு வேசித்தனம் பண்ணியும் நீ திருப்தி அடையவில்லை. நீ கானான் தேசத்திலே செய்த வேசித்தனத்தை கல்தேயர் மட்டும் எட்டச் செய்தாய். அதனாலும் நீ திருப்தி அடையாமற் போனாய். இங்க திருப்தி இல்லாத ஒரு நிலை. எருசலேம் ஆண்டவருக்குள்ளே ஆண்டவருடைய பிள்ளையா இருந்துச்சு. ஆண்டவருடைய பிள்ளையா இருப்பதில் அதுக்கு ஒரு திருப்தி இல்லை எருசலேமுக்கு. அதனால விக்கிரக ஆராதனை இங்கே வேசித்தனம்னு சொல்லப்பட்டிருப்பது ஆவிக்குரிய அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. விக்கிரக ஆராதனை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருத்தன் ஆதி முதலே விக்கிரக ஆராதனை பண்றான், அறியாம பண்ணுகிறான், அது வேற விஷயம். ஆனால் ஒரு ஆண்டவரை அறிந்து ஆண்டவருடைய பிள்ளையா இருந்து அதுக்கப்புறம் பின்வாங்கி போய் விக்கிரக ஆராதனை பண்ணுவதை ஆண்டவர் வேசித்தனம்னு சொல்றார். ஏன் எருசலேம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி விக்கிரக ஆராதனைக்கு போச்சுன்னா திருப்தி இல்லை. ஆண்டவர் தருகிற ஈவுகளை குறித்து ஒரு திருப்தி இல்லை. ஒரு விக்கிரக ஆராதனை, ஒரு விக்கிரகத்தை போய் எருசலேம் மக்கள் வணங்கினார்கள். அசீரிய விக்கிரகங்களை வணங்கினார்கள், அதுலேயும் திருப்தி இல்லை. அப்புறம் கல்தேயருடைய பாபிலோனுடைய விக்கிரகங்களை வணங்கினார்கள், அதுலேயும் திருப்தி இல்லை. இந்த விக்கிரக ஆராதனை இருக்கிறது பாருங்க, அது திருப்தி இல்லாம போய்கிட்டே இருக்கும். இந்த தேவனை ஆராதிக்கிற காரியத்தை ஆண்டவர் ஏன் கணவன் மனைவி உறவுக்கு ஒப்பிட்டு சொன்னார்னா, ஒரே கணவன் தான், ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் தான். அது எந்த சமூகமும் அப்படித்தான். அந்த காலத்தில் பல மனைவிகளை அனுமதித்த காலகட்டத்திலே கூட மனைவிக்கு ஒரே கணவன் தான். கணவன் வேண்டுமானால் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை அரசியல் காரணங்களுக்காக செய்து கொண்டது உண்டு, வேறு காரணங்களுக்காக செய்து கொண்டது உண்டது. கர்த்தருடைய வைத்த ஒழுங்கு ஒருவனுக்கு ஒருத்தி தான், ஒருத்திக்கு ஒருவன் தான். ஆனால் சில நேரங்களில் கர்த்தர் அதை அனுமதித்தார். ஆபிரகாமோ தாவீதோ ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை செய்து கொண்டார்கள், கர்த்தர் அதை அனுமதித்தார். ஆனா ஒரு நாளும் கர்த்தர் ஒரு பெண் 2 திருமணம் செய்து கொள்ள, ஒரே நேரத்தில் 2 திருமணம் செய்து கொள்ள அனுமதித்தே கிடையாது. மறுமணத்தை அனுமதிக்கிறார். ஏன்னா தேவனை ஆராதிப்பது என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு தேவன் தான் இருக்க முடியும். தேவனிலே எனக்கு திருப்தி இல்லைன்னு விக்கிரக ஆராதனைக்கு போறவன் அவங்கேயும் திருப்தி வராது. விக்கிரகங்களுடைய எண்ணிக்கை பெருகிக்கிட்டே இருக்கும். இங்க போவான், அங்க போவான், இந்த கோயிலுக்கு போவான், அந்த கோயிலுக்கு போவான். அது என்னுடைய இதுக்கு அந்த தெய்வம், அதுக்கு சுகத்துக்கு இந்த தெய்வம், பணத்துக்கு இந்த தெய்வம்னுவான், படிப்புக்கு இந்த தெய்வம்னுவான், ஒன்றுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு அந்த தெய்வம்னுவான், தொழிலுக்கு இந்த தெய்வம்னுவான், எங்க குடும்பத்துக்கு இந்த தெய்வம்னுவான், எனக்கு பிடிச்சது. அப்படி போயிட்டா அந்த தெய்வங்களின் எண்ணிக்கை கோடிக்கணக்கில் போயிடும். அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவனுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? இப்ப நம்ம கிறிஸ்தவம் என்று சொல்லக்கூடிய காரியத்திலே அது வந்து விட்டது. இயேசுனுடைய தாயை வணங்கினார்கள், அப்புறம் புனிதர்களை வணங்க ஆரம்பிச்சார்கள். புனிதர்களுக்கு எண்ணிக்கையே கிடையாது. புதுசா புனிதர்கள் பட்டியலில் சேர்ந்துகிட்டே இருக்கு. புனிதர்களை வணங்கலாம், அவர்களை நோக்கி ஜெபிக்கலாம், அவர்கள் பெயரில் ஆலயங்களை கட்டலாம். அப்படிதான் உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. அந்த மார்க்கத்தினுடைய தலைமை அப்படிதான் உத்தரவு பிறப்பிக்கிறது. இது ஒரு திருப்தி இல்லாத நிலைமை தான். திருப்தி இல்லைன்னா என்ன ஆகும்? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்வாயாக என்கிற கட்டளையை மனிதன் மீறும் போது என்ன நடக்கிறது? நம்ம நீதிமொழிகள் 30 அதிகாரத்தில் அதை படிக்கிறோம். திருப்தி இல்லாதவைகள் 4 உண்டு. 4 உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பாதாளம், இன்னொன்று மலட்டு கர்ப்பம். நீதிமொழிகள் 30, 15, 16. திருப்தி அடையாதவ 3, போதும் என்று சொல்லாத 4. போதும் என்று சொல்லாத அக்கினி, தண்ணீரால் திருப்தி அடையாத நிலம். பாதாளம் திருப்தியே அடையாது. எத்தனை ஆத்துமாக்கள் பாதாளத்துக்குள்ள போனாலும், பாவத்தில் மரித்து பாதாளத்துக்கு போனாலும் பாதாளம் போதும்னு சொல்லாது, திருப்தி கிடையாது. பாதாளத்தில் என்ன இருக்கு? வேதனை இருக்கு. ஐஸ்வர்யவான் லாசரு சரித்திரத்தில் அவன் பாதாளத்திலே வேதனைப்பட்டான். ஐஸ்வர்யவான் பாதாளத்திலே வேதனைப்பட்டான், தாகத்திலே தவித்தான் என்று நாம் இயேசு சொன்னார். திருப்தி இல்லாத ஒரு காரியம் என்ன செய்யும்? மற்றவங்களை வேதனைப்படுத்தும். ஒருத்தனுக்கு திருப்தி இல்லைன்னா மற்றவங்களை அவன் வேதனைப்படுத்துவான். மலட்டு கர்ப்பம் அப்படின்னா குழந்தை பெற்றுக்கொள்ள
முடியாத ஒரு நிலைமை அது குறிக்கிறது. அது பலனில் கனி இல்லாத ஒரு காரியத்தை குறிக்கிறது. குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டும் குழந்தை பாக்கியம் இல்லை, கர்ப்பத்தின் கனி இல்லை, பலன் கொடுக்க முடியாத நிலை, கனி கொடுக்க முடியாத நிலை, அப்படி ஒரு உடல் பலவீனம். அதே ஓமானமாக இங்கே ஆண்டவர் எழுதுகிறார். திருப்தி அடையாதவனால கனி கொடுக்க முடியாது. அதனாலதான் வேத புஸ்தகம் சொல்கிறது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி போதவே போதாது. ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அதை சொல்ல முடியாது. ஆத்தும ஆதாயம், ஆத்துமாக்கள் போதாது. 800 கோடி மக்களும் ரட்சிக்கப்பட்ட பிறகுன்னா போதுன்னு சொல்லலாம். 100 கோடி பேர் தானே ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. 700 கோடி பேர் ரட்சிக்கப்படணுமே. அப்போ போதுன்னு சொல்ல முடியாது. மற்ற விஷயங்கள், உலக பிரகாரமான விஷயங்கள், சரீர பிரகாரமான விஷயங்கள், அது போதும். அதுல ஒரு திருப்தி. போதுமான்னு கேட்டா போதாது. ஆனா நம்முடைய மனது அப்படிப்பட்ட மனது இருக்கணும். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி போதாது. இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தால் போதும் என்று இருக்க கடவோம். போதுமா? சாப்பாடும் உடையும் மட்டும் இருக்கு, போதுமா? பைபிள் கூட இல்லையே. பைபிள் வேண்டாமா? அதனால நிச்சயமாய் போதாது. நடைமுறையில் அது போதாது. அது ஆண்டவருக்கே தெரியும். ஆனா நம்முடைய மனதை அப்படி நாம் பக்குவப்படுத்தி வைக்கணும். மைண்ட் செட், ஆட்டிடியூட். போதும், இருக்கிறது போதும். வாகனம் தேவைதான், ஆனாலும் இருக்கிறது போதும். எனக்கு அது தேவை, இது தேவைதான், ஆனா இருக்கிறது போதும். வருமானம் எனக்கு போதாதுதான், ஆனாலும் போதும்னு என் மைண்டை நான் செட் பண்ணிட்டேன். என்னுடைய மனதை பக்குவப்படுத்திட்டேன். அந்த பக்குவம் தான் பெரிய ஆசீர்வாதம். அந்த பக்குவம் இல்லைன்னா சிலர் கடவுளை மாத்தாட்டா கூட ஊழியக்காரனை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போகும்போது ஊழியக்காரர்கள் மாறுவார்கள். ஆவிக்குரிய வளர்ச்சியில ஒரு பக்குவத்திலிருந்து அடுத்த பக்குவத்துக்கு போகும்போது, நான் ரட்சிப்புக்குள்ளே என்னை நடத்தினது ஒரு ஊழியக்காரர், அபிஷேகத்தில் நடத்தினது ஒரு ஊழியக்காரர், ஊழியத்தில் என்னை கொண்டு விட்டது ஒரு ஊழியக்காரர், தலைமை பண்பில் நடத்தினது ஒரு ஊழியக்காரர், வரங்கள் வல்லமைகளுக்குள்ளே நடத்தினது ஒரு ஊழியக்காரர். இவ்வளோதான், 5 பேர் தான். அப்புறம் இடையில சிறு பருவத்தில் எனக்கு சண்டே ஸ்கூல் ஆசிரியராக ஒருவர் இருந்தார், குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒருவர். அதுக்கப்புறம் என்னுடைய போதகர்கள் ஒரு 2 பேரை சொல்லலாம். என்னை தூண்டின 2 போதகர்களை, உதவின போதகர்களை சொல்லலாம். ஒரு 8 பேரை நான் சொல்லலாம் குறிப்பிட்டு. ஒரு 8 ஊழியக்காரர்கள் என்னுடைய வாழ்நாளில் வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு விதங்களில். எல்லாருமே பாஸ்டர்கள் கிடையாது. ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களும் உண்டு, தீர்க்கதரிசிகளும் அதில் உண்டு. ஆனால் ஒரு வருஷத்துக்கு ஒரு சபை மாறுறவங்க உண்டு, அப்பப்போ மாற்றிக்கிறவங்க உண்டு. ஒரு ஊழியக்காரரு நான் பார்த்தேன், காவி போட்டுட்டு இருந்தார். ஆனால் குடும்பஸ்தர் தான். ஒரு காவி போட்ட இன்னொரு பிரபலமான ஊழியக்காரரை பார்த்து இவரும் காவி போட்டு தாடி வச்சுட்டு இருந்தார். அப்புறம் தாடி மெல்ல 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 தாடியை அவர் வெட்ட ஆரம்பித்தார். முதல் மனைவி இறந்து போயிட்டாங்க விபத்தில். 2வது திருமணம் பண்ணார். அதுக்கப்புறம் அந்த காவி உடையானது வேஷ்டி சட்டை தான் போட்டிருப்பார். அப்படியே மங்கி 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 அவர் அந்த காவி உடையே அப்படியே லைட் ரோஸ் உடையாக மாறி போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு தான் பேரே அவர் மாற்றிக்கிட்டார். கிறிஸ்துவ பேர் தான், அவர் கிறிஸ்துவர் தான். திடீர்னு தான் பேரையே மாற்றிக்கிட்டாரு அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தா இப்போ உபதேசத்தையே மாற்றிட்டார். இப்போ மீச தாடியெல்லாம் ஷேவ் பண்ணிவிட்டு, தலைக்கு டை அடிச்சுட்டு, பேண்ட் ஷர்ட் போட்டு ஷர்ட்டை இன் பண்ணிக்கிட்டு சும்மா வாலிபம் மாதிரி சும்மா ஜம்முன்னு இருக்கிறாரு. அதெல்லாம் நல்லது தான். பேரை மாற்றிக்கிட்டு இப்போ கிருப உபதேசத்தை போட்டு பிளந்துக்கிட்டு கட்டிகிட்டு இருக்கிறார். டான்ஸ் ஆடிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு உபதேசத்தையே அப்பப்போ மாற்றிடுறாங்க. சபையை அப்பப்போ மாற்றிக்கிறாங்க. நான் ஒரு பாரம்பரிய சபையில் ரட்சிக்கப்பட்டேன். ஒரு ஆவிக்குரிய சபையில் என்னை நிலைநிறுத்தி கொண்டேன், ஸ்திரப்படுத்தி கொண்டேன். அவ்வளோதான். அப்புறம் அந்த உபதேசத்தில் தான் இருக்கிறேன். நான் இந்த சபை, இந்த உபதேசத்தை என்னை முத்திரை குத்தி கொள்வதில்லை. நான் ஒரு வேத புஸ்தகத்தின் அடிப்படையில் ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரன். எல்லா சபை பிரிவினரையும் அரவணைத்து நான் ஊழியம் செய்கிறேன். இந்த மாதிரி நினச்சா உபதேசத்தை மாற்றுறது, நினச்சா சபையை மாற்றுறது, அது தானாக மாறுவது வேறு, கர்த்தர் நம்மை கொண்டு போவது வேறு. 2க்கு வித்தியாசம் இருக்கு. அது நமக்கு மற்றவர்களுக்கு வேதனையை கொடுக்கிறவர்களாய், கனியற்றவர்களாய் நம்மை மாற்றிவிடும். ஆகவே
நம்முடைய குடும்பத்தை பற்றி, நம்முடைய சபையை பற்றி, நம்முடைய நாட்டை பற்றி நமக்கு ஒரு திருப்தி வருவதாக. ஆமென்.